அனைவருக்கும் வணக்கம். அதாவது 9ஆம் வகுப்பில் என்ன பாடம் இருக்குது அப்படின்னா, இந்த வாரத்தில் நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிற பாடத்தை வந்து எப்படி நடத்தலாம் அப்படிங்கிற பார்ப்போம். இந்த பாடம் வந்து நீரின்றி அமையாது உலகு அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்தரங்க வடிவிலான ஒரு பாடம். மாணவர்களுடைய பேச்சாற்றலை வந்து வெளிக்கொணரணும் அப்படிங்கிற நோக்கத்திலையும், ஒரு கருத்தரங்கம் வந்து எப்படி நடக்கும், அதை நம்ம வந்து எப்படி நம்முடைய நடத்தையை வந்து வச்சுக்கணும், எப்படி பேசணும், தலைவர் எப்படி பேசுவாங்க அப்படிங்கிறத மாணவர்கள்ட்ட வளர்க்குறதா இந்த நீரின்றி அமையாது பாடத்தை வந்து வச்சுருக்குறோம், வைக்கப்பட்டுள்ளது. சரியா? சரி, ரைட். இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ணலாம், எப்படி நடத்தலாம் அப்படின்னா, நம்ம போனோன்னே எடுத்த உடனே போர்டில் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு எழுதி போட்டுட்டு மாணவர்கள்ட்ட ஒரு கலந்துரையாடல் பண்ணலாம். தண்ணியே இல்லை 15 நாள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தட்டையாக நம்ம கேட்கும்போது நிறையா பதில் வருது. அதில் விசித்திரமான ஒரு பதில் இன்றைக்கி வந்துச்சு. என்னது அப்படின்னா, தீ பிடிச்சி எரியுது எங்கள் ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் சர்வீஸை வர வச்சா தண்ணி கிடைக்கலாம் சார் அப்படின்ட்டு ஒரு பொண்ணு சொல்கிறா. ஸோ அப்போது தண்ணி இல்லை அப்படிங்கும்போது குழந்தைகளுடைய மனநிலை வந்து எப்படி யோசிக்காங்க பாருங்கள். ஸோ இப்படியான கலந்துரையாடலை நம்ம பண்ணும்போது நீரினுடைய அவசியத்தை வந்து அவங்க புரிஞ்சு கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை ஒவ்வொன்றா அவங்க சொல்கிறத ஷார்ட் ஃபார்மில் நாம் கரும்பலகைகளை எழுதிட்டு கடைசியில் நம்ம தொகுத்தோம்னா நீரின்றி அமையாத உலகம் வந்துடும். என்ன தேவை நம்ம எதிர்பார்க்கமோ அது எல்லாமே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம தமிழர்களுடைய கட்டுமான கலை, அதை வந்து கரிகாலனுடைய கட்டுமான கலையை பற்றி பேசலாம். தொடர்ந்து வந்து அவர் வந்து அவருடைய சொந்த பணத்தில் கட்டின அணையை குறித்து நம்ம அதில் பேசலாம். அவங்கள்ட்டையும் மாணவர்கள்ட்டையும் அதே மாதிரியான உரையாடல் பண்ணலாம். 10-20 நாள் தண்ணி வரல, என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்கள் ஊரில், நீங்களே அதை செய்வீங்களா, பணம் கொடுத்து செய்கிறதுக்கு நீங்கள் வாய்ப்பு இருக்கா, என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டு அவங்கள்ட்டான ஒரு கலந்துரையாடல் நம்ம செஞ்சோம்னா இந்த பாடம் வந்து மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை மாணவர்களை ஏற்படுத்துவதோடு சரி, கருத்தரங்க வடிவிலான ஒரு அமர்வினை எப்படி நடத்தணும் அப்படிங்கிறதையும் அவங்க புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த நீரின்றி அமையாது உலகம் பாடத்தை கலந்துரையாடல் வழியாக ஆரம்பித்து மாணவர்கள்ட்டே நிறைய கேள்விகள் கேட்டு அவங்கள நம்ம கேள்விக்கு நம்ம பதில் சொல்லி முடிவில் ஒரு கருத்தரங்கத்திற்கான அமைப்பை வந்து அவங்களுக்கு சொல்லி முடிச்சிட்டோம்னா இந்த பாடத்தினுடைய வெற்றி நிறைவேறும். நீரின்றி அமையாத உலகு கலந்துரையாடல் வடிவில் அந்த பாடத்தை நம்ம வகுப்பறையில் அழகாக மாணவர்களுக்கு கற்றுத்தருவோம். நன்றி.